ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரக்கூடிய சில கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட்ஸ். அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய வேர்ட்ஸுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். சி பிகேம் எ நர்ஸ். அவங்க ஒரு நர்ஸாக ஆகியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பிகேம் அப்படிங்கிறது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா இது ஒரு வேர்ப். இது ஏன் வேர்ப் அப்படின்னா அவங்க நர்ஸாக ஆகியிருக்கிறார்கள் அப்படின்னு அது ஒரு செயலாக பாயிண்ட் பண்ணப்படுது. சி ரன்ஸ் ஸ்லோலி. இந்த இடத்துல ஸ்லோலி அப்படிங்கிற வேர்டு என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு தெரியுதா? ஆக்சுவலாக இது ரன்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்பை குவாலிஃபை பண்ணுறது, எப்படி ஓடுனாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஸ்லோலி அப்படிங்கிற வேர்டு வந்து அட்வர்ப். ஓகே, இப்போது ஹுரே வி ஹாவ் ஒன் த கேம். இந்த இடத்துல ஹுரே அப்படிங்கிறது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன். இது ஏன் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா ஒருத்தருடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு. இதுக்கு தனிப்பட்ட மீனிங் கிடையாது. உதாரணத்துக்கு எ லாஸ், வாவ், இதெல்லாம் நம்முடைய ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய வேர்டு. இது வந்து இன்டர்ஜெக்ஷன். த கேட் இஸ் ஆன் த வால். இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிறது த கேட் அப்படிங்கிற இந்த நவுனுடைய பொசிஷனை சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ இது வந்து ப்ரிப்போசிஷன். இப்போது ரவி ஒர்க் த சம் குயிக்லி. இந்த இடத்துல குயிக்லி அப்படிங்கிற வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா அட்வர்ப். இது ஏன் அட்வர்ப் அப்படின்னா ஒர்க்ட் அப்படிங்கிற அந்த வேர்பை வந்து குவாலிஃபை பண்ணுது. எப்படி அந்த செயல் செய்யப்பட்டது, வேகமாக செய்யப்பட்டது அப்படின்னு குயிக்லி அப்படிங்கிற வேர்டு வந்து ஒர்க்ட் அப்படிங்கிற வேர்பை குவாலிஃபை பண்ணுது. ஸோ குயிக்லிங்கிறது அட்வர்ப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.